மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. பரபரப்பான ஒரு தகவல். இன்றைக்கு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ஒரு அறிவிப்பை மாலையில் வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த, ரொம்ப ஆவலாக காத்து கொண்டிருந்த, அது குறிப்பாக ரஜினி ரசிகர்கள் மிக மிக ஆவலாக காத்து கொண்டிருந்த அந்த 173 தலைவர் 173யோட அப்டேட். யார் இயக்க போறார்? ஏன்னா சுந்தர் சி வெளியே போன பிறகு அந்த இயக்குனர் யார் அப்படின்றது மிகப்பெரிய பூடகமாக இருந்தது. பல பேர்கிட்ட அவங்க கதை கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் பார்க்கிங் இயக்குனர் நம்ம ராம்குமார், இன்னொரு பக்கம் அஸ்வத் மாரிமுத்து, அப்புறம் இன்னொரு பக்கம் இன்னும் சில இயக்குனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த லிஸ்ட்லயே இல்லாதவராக இருந்தார் டான் பட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி. முன்னாடியே டான் ஹிட் ஆன உடனே ரஜினி இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு, எல்லா படங்கள் வெற்றி பெற்றாலும் உடனே அவர் கூப்பிட்டு எனக்கு ஒரு லைன் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் விசாரிப்பது கேட்பது வழக்கம். அந்த வகையில டான் படத்தினோட இயக்குனர் சிபி சக்கரவர்த்திட்டு அவர் முன்னாடி ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு கதை கேட்டிருக்காரு. அது 2022ல. அது அந்த நேரத்துல அது எல்லாம் ஓகே ஆகி அவர் போக போறார் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்புறம் கடைசியில அது என்ன நடந்ததுன்னே தெரியாது. அது அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. கைவிடப்பட்டதா, கிடப்புல போயிடுச்சா, அது என்ன ஆச்சுன்னே தெரியாது. அது அப்படியே ஆயிடுச்சு. சிபி சக்கரவர்த்தி அதுக்கு பின்னாடி அவரும் சைலண்ட் ஆயிட்டார். அவரும் எந்த விதத்திலே என்னால இது நின்று போச்சு இல்ல எதுவுமே சொல்லவே இல்லை. அப்புறம் அவரை மறந்தே போயிட்டாங்க. டான் கிட்டத்தட்ட நம்ம சிவகார்த்திகனுடைய கெரியர்லயே டான் படம் பாத்தீங்கன்னா ஒரு 100 கோடி கிளப்ல எல்லாம் சேர்ந்துச்சு. 100 கோடிக்கு மேல வசூல் பண்ண படங்கள்னு சொல்லுவோம்ல. இப்ப நம்ம பிரதீப் ரங்கநாதனை தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த டியூட் வரைக்கும் 100 கோடிக்கு கிளப்ல ஒரு 3 படம் தொடர்ச்சியா 100 கோடி அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு பேரை டான் சிவகார்த்தியினுடைய பட வரிசையிலேயே டான் அவருக்கு ஒரு பெரிய பிரேக்கிங் கொடுத்த படம். அந்த படத்துல டார்க் காமெடிலாம் இருக்கும் டான் படத்துல. ரெண்டாவது இன்னொரு விஷயம் அது ஒரு டானே பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரி பரபரன்னு ஒரு மாதிரி ஸ்பீடான ஒரு கதையா இருக்கும். அந்த படம் ரொம்ப பெருசா பேசப்பட்ட படம். அந்த டைம்ல சிபி சக்கரவர்த்தி எதிர்பார்க்கப்பட்டார். நிச்சயமா ரஜினிகாந்தை வைத்து அவர் இயக்க போறார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டார். அதுக்கப்புறம் அது வரல. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா தலைவர் 173 சுந்தர் சி அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. சுந்தர் சியும் ரஜினிகாந்தும் கமலஹாசனோட இணைந்து கமலஹாசன் தயாரிப்பில் பண்ண போறாரு. எல்லாம் ரொம்ப ஆவலா இருந்தாங்க. ஏன்னா கமலஹாசனுக்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரி இப்ப சமீபத்திய வேட்டையனா இருக்கட்டும், ஜெயிலரா இருக்கட்டும், ஜெயிலர் 2வா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி வந்த படம் கூலியா இருக்கட்டும், இப்ப கூலி லாஸ்டா வந்த கூலியா இருக்கட்டும், வரிசையாக ஒரு 4-5 படங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரே வெட்டு குத்து ரத்தம் இந்த மாதிரி ஒரு மாதிரி வேற ஒரு டைமென்ஷன்ல டிப்பிக்கல் ரஜினிகாந்த்னு ஒன்று அந்த மாஸ் எலிமெண்ட்டுக்குள்ள அவர் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் டவுன் இருக்க மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. அவருக்கே உரிய ஒரு இலக்கணம் என்ன அப்படின்னா, அவர் படங்கள்ல 6லிருந்து 60 வரை எல்லா ஜானரும் அவர் பார்ப்பாங்க, எல்லா ஜானரும் ரசிப்பாங்க, ஹாப்பியா இருப்பாங்க. அதுல முக்கியமாக ஹியூமர் இருக்கும், செம்மையா இருக்கும். அது இவரே பண்ணுவார். இப்ப ஹியூமருக்கு தனியா ஒரு காமெடி ஆர்டிஸ்டோ அப்படிலாம் இருந்தா கூட அவர்களோடு சேர்ந்து ஹீரோவே காமெடி பண்ணுவார். ரஜினிகாந்த் பண்ணாத அந்த ஹியூமர் விஷயங்களே கிடையாது. அவ்வளோ எக்ஸலண்டான ஒரு விஷயங்கள் எல்லாம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் பண்ணுவார். ஏன்னா இப்ப சூப்பர் ஸ்டார் பத்தி பேச ஆரம்பிச்சாலே பயங்கர ஹாப்பி ஆயிடுது எல்லாருக்குமே. ஸோ அதனால நமக்கு ஒரு தகவல் கிடைச்சதுன்னா அது எத்தனை டைம் இருந்தா பரவாயில்ல, நம்ம நேயர்கள் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி இதை நம்ம கிடைச்ச தகவல் நான் எல்லா பணிகள் முடிச்சுட்டு வந்தவொடனே சொல்லணுமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம். நள்ளிரவா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே இப்ப நாளைக்கு 11 மணிக்கு அதை அறிவிக்கிறாங்க. இப்ப நான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிற டைம்ன்றது நாளைன்னு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நான் ஒரு 11 மணிக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்க கவனத்துக்கு அது வரும்போது கிட்டத்தட்ட எப்படியும் நள்ளிரவை தாண்டிடும். அப்போ இன்றுன்னு வச்சுக்கலாம். நீங்க இன்று 11 மணிக்கு அறிவிக்கிறாங்க. அந்த அந்த அறிவிப்பின் போதே தலைப்பு அறிவிச்சிருவாங்களா அப்படின்னு யோசித்தா நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. டைட்டில் என்ன, யார் டைரக்டர், எப்பத்துல இருந்து போறோம் அப்படின்ற மாதிரி எல்லா அறிவிப்புகளும் கூடுமான வரைக்கும் ஒரு பிளாஸ்டான அறிவிப்பா, ரொம்ப ஒரு தெறிக்க விடுற அறிவிப்பா அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த நீங்க ராஜ்கமல் பிலிம்ஸ் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும் போதே ரொம்ப உற்சாகமா கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ரைவல் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ரஜினி கமல் அப்படின்னு, ரஜினி கமல் ஏதாவது எப்படி எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், அஜித் விஜய், அப்புறம் தனுஷ் சிம்பு, இல்ல சிம்பு தனுஷ் அப்படின்னு ஒரு வரிசைப்படுத்தின காலம் உடஞ்சிருச்சு. அது இல்லை. ஆனாலும் ரஜினி கமல்னு சொல்லும் போது 2 பேருமே ஒரு போட்டி நடிகர்கள் அப்படின்னு ஒரு பேர் இருந்தது. அதெல்லாம் கிடையாதுங்க, நண்பர்கள் நாங்க. அவர் ஜானர்ல பண்ணிட்டு இருக்காரு, நான் என் ஜானர்ல பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸ்பெரிமெண்டல் பண்றதெல்லாம் கமலஹாசன், மாஸ் காட்டி மாஸ் எலிமெண்ட் அடிச்சு நவுத்தி நொறுக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த். ஃபேண்டசி அடிச்சு என்ன ஜானரா இருந்தாலும் அடிச்சு நொறுக்குவார். அதுல எல்லாமே இருக்கும்.
சண்டை இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், அம்மா சென்டிமெண்ட் இருக்கும், தங்கச்சி சென்டிமெண்ட் இருக்கும், அவ வந்து அக்கா சென்டிமெண்ட் இருக்கும், காமெடி இருக்கும், எமோஷனல் இருக்கும், வேற லெவல்ல இருக்கும் எல்லாமே வச்சுங்களேன். ஸோ இது வந்து ரஜினிகாந்தோட ஸ்டைலு. ஆனா படத்துக்கு படம் டிஃப்ரெண்ட் டைப், உடம்பை ஏத்துறது இறக்குறது, கதை கேட்கறது, மாத்துறது, உருட்டுறது எல்லாமே. அது தோத்தாலும் பரவாயில்ல ஜெயிச்சாலும் பரவாயில்லன்ற மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் ஆள் கமல். 2 பேரும் நண்பர்கள், திக்கஸ்ட் நண்பர்கள் அப்படின்றது இந்த மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு கமலஹாசன். அதுக்காக தான் இதை நான் சொன்னேன். இப்போ ராஜ்கமல் ஃபிலிம்ஸோட அந்த அவங்களுடைய சமூக வலைதள அதிகாரப்பூர்வ ஹேண்டில் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ண போட்டிருக்காங்க. அதாவது சூப்பர் ஸ்டாருக்குன்னே ஒரு 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 பிஜிஎம் ஒன்று இருக்கு. சூப்பர் ஸ்டார்னு ஒரு பிஜிஎம் வரும். அந்த பிஜிஎத்தை அப்படியே எடுத்து உள்ள போட்டு அதுல ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டேகை போட்டுட்டு இவருடைய பேரை போட்டு நாளை காலையில 11 மணிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார் ஒன்று கீழே போட்டு வச்சிருக்காங்க. எக்ஸலண்டான ஒரு ஒரு விஷயத்தை ரொம்ப அவங்களுக்கே உரிய அழகான ஒரு விஷயத்தோடு அறிவிச்சிருக்காங்க. இதுதான் நட்பு கொடுக்குற மரியாதை. ஏன்னா இந்த படத்தை வந்து கிடப்புல போட்டாரு, இந்த படம் வந்து வராது, அவள் தான் அவருக்கு ஐடியா இல்லை அப்படின்லாம் ஒரு சிலர் பேசினாங்க. அது வந்து கடுப்பேத்திர கும்பல் பேசும்ல, கடுப்பேத்துறாங்க மயிலாடு அப்படின்ற மாதிரி சில கும்பல் வந்து சுந்தரிசி வெளியே போனவுடனே அப்படியே புலகாயுத அடைஞ்சாங்க, அப்படியே பயங்கர கொண்டாடினாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா இப்போ வந்து வேற ஒரு விஷயத்த கமல் வச்சு செஞ்சுட்டாரு. இப்போ நாளைக்கு 11 மணிக்கு, அதாவது இன்று 11 மணிக்கு அறிவிக்க போறாரு. அது மக்கள் பார்வைக்கு அதை வந்து சொல்லும் போது நிச்சயமாக எல்லா விஷயங்களும் இருக்கும். ஆனா யார் டைரக்டர் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க, யார் டைரக்டர்னு சொல்லவே இல்லை அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அதிகாரப்பூர்வ ஆட்கள் கிடையாது. நமக்கு கிடைக்கிற சோர்ஸ்ல சொல்ற விஷயம். நம்ம முன்னாடியே பார்க்கிங் டைரக்டர்னு சொல்லியிருந்தோம், எல்லாரும் அதை பேசினாங்க. அது மாதிரி இப்போ என்னன்னா, இப்ப சமீபத்துல அஸ்வத் மாரிமுத்தோட கதை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, ஆனா 22லயே நம்ம சிபி சக்கரவர்த்திட்ட டான் இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி கதை கேட்டு அவரை திரும்ப ஓகே நீங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு லைன் கேட்டு அதை டெவலப் பண்ண சொல்லி எல்லாமே பண்ணாங்க. அது என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனால் சமீபத்துல கூட சிபி சக்கரவர்த்தி என்ன போயிட்டு இருக்கு தலைவா, இல்ல தலைவா நான் வந்து அதை ஸ்கிரிப்ட் ஒர்க்கு தான் போயிட்டு இருக்கு தலைவா அப்படின்னாரு. அது எந்த ஸ்கிரிப்ட்னு தெரியாது. ஒருவேளை இப்போ நம்ம பண்ண விஷயமா இல்ல இப்போ அறிவிக்க போற விஷயமா, அவர் தான் இயக்குனரா? ஆனாலும் சாத்தியக்கூறுகள்னு பாத்தீங்கன்னா 50% சிபி சக்கரவர்த்தி, 50% அஸ்வத் மாரிமுத்து தான் இருக்கிறதா சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் இவ்வளவு நாள் பொறுத்துட்டோம், ஆக்க பொறுத்துட்டோம், ஆற பொறுக்கணும் இல்லையா நம்ம. அப்போ அவர்களே 11 மணிக்கு அதிகாரப்பூர்வம் அறிவிப்பாங்க. அறிவிச்ச பிறகு அது என்ன மாதிரியான ஜானர் கதையாக இருக்கும், எப்படி எல்லாம் இருக்கும், எங்க யார் யார் கூட நடிப்பாங்க, என்ன ஏதுன்ற விஷயங்கள் அவங்களை அறிவிச்சாலும் கிடைச்சா நம்ம தகவலை நம்ம நிச்சயமாக பகிர்ந்து கொள்ள போறோம். ஆனால் என்னன்னா டெஃபினட்டாக இப்ப எடுக்க போற படம் ஹியூமரா தான் இருக்கும், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. இந்த முறை ரஜினிகாந்த் அவர்கள் தேர்வு செய்திருக்கிற விஷயம் ஜனரஞ்சகமாக எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி, ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி கண்டிப்பாக ஒரு காமெடி ஜானராகத்தான் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதனாலதான் சொல்றேன், அவர் வந்து இப்ப சமீபமா அவர் ஜெயிலர் 2 பார்ட் முடிச்சு கொடுத்துட்ட பிறகு அடிக்கடி வந்து ஈசிஆர் பண்ணை வீட்டுல போயிட்டு அவர் உட்கார்ந்துக்கிட்டு இந்த கதை தேர்வுல தான் பரபரப்பா இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. அது எல்லாம் ஒழுங்கு பண்ணி முடிச்சுட்டு புதிய ஆண்டுல அந்த அறிவிப்பு, ஏன்னா இவங்க முன்னாடியே முடிச்சிருக்காங்க, கடந்த ஆண்டே அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் யாருக்கும் வெளியில் தெரியாத வண்ணமாக அதை பார்த்து கொண்டார்கள். புதிய ஆண்டுல நம்ம புதிய ஆண்டு பிறந்த உடனே அறிவிச்சிடலாம். இப்ப இது 4 நட்சத்திரம்ன்றது அவங்க நிறைய பார்த்தா கூட, பட் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, தை மாசம் வரட்டங்க அப்பதான் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. ஆனா கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் நல்ல நாளே. அதை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 3ஆம் தேதி அறிவிக்கிறார். யூஸ்வலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தேதி பார்த்து 4 நட்சத்திரம் பார்த்து ரொம்ப சென்டிமெண்ட் பார்த்து ஒரு விஷயங்கள் பண்ற நபர்களை விட நட்புக்கு மரியாதை கொடுத்து ப்ராப்பரா ஒரு விஷயத்த கரெக்டா நம்ம வந்து, இது வந்து சினிமா ஒரு கலையை கரெக்டா பண்ணிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி எடுத்து பண்ணுகிறவர்கள் நிச்சயமா ரிஸ்க் எடுக்கிறவங்க ஜெயிப்பாங்க. சொல்லுவாங்க இல்லையா பழமொழி, நீ வந்து கைத்தட்டிட்டே இருக்கக்கூடாது, கைத்தட்டல் வாங்குற மாதிரி நீ வந்து பழகணும். அதனால கைத்தட்டல் வாங்குற வந்து ரிஸ்க் எடுக்க தான் செய்வான். ரிஸ்க் எடுக்கும்போது திட்டுவாங்க எல்லாரும் பயங்கரமா, ஐயோ என்னடா தேவையில்லாத வேலைலாம் செய்யற நீன்னுவாங்க. ஆனால் அதுவே ரிஸ்க் எடுக்கிறவங்க வெற்றி பெற்று விட்டால் இப்படி கமெண்ட் அடிச்சவனே கைத்தட்டி கொண்டாடுவான். கடைசி வரையும் கைத்தட்டுறவங்க கைத்தட்டிட்டே தான் இருப்பாங்க. ஆனா ரிஸ்க் எடுக்கிறவங்க ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வகையில வந்து நிச்சயமாக நாளைக்கு, அதாவது இன்று 11 மணிக்கு மிக முக்கியமான அறிவிப்பை ராஜ்கமல் பிலிம்ஸ் வெளியிடுகிறது. அந்த கதை வந்து நிச்சயமா எல்லா விஷயத்தையும் பூர்த்தி பண்ணுகிற மாதிரி இருக்கும். அதோடு இல்லாம வேகமாக அந்த படத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே திட்டம் வச்சிருந்தாங்க. அவங்க பிளான் பொங்கல் முடிஞ்சோட ஷூட்டிங் போயிடணும், பொங்கல் வரைக்கும் தான் கேப், பொங்கல் முடிஞ்சோட ஷூட்டிங் போயிடணும், ஏப்ரல்ல படத்தை எடுத்துன்னு வந்துடணும்ன்ற வேகமா வெறியோடு இருக்காங்க. அதாவது தேர்தலுக்கு முன்பாக கூட அந்த படம் வரலாம்.
தேர்தலுக்கு முன்பாக கூட இந்த படம் வரலாம். என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம கையில கிடையாது. அறிவிக்கும் போது பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும், அல்லது தேர்தல் முடிந்த பிறகு வரலாம். எது எப்படி இருந்தாலும் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு, குறிப்பாக சினிமாவை நேசிக்கிற ரசிகர்களுக்கு 173 அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்திருக்க மாதிரி உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், வந்த உடனே விலாவரியாக இன்னும் என்னென்ன தகவல் நம்ம திரட்டி இருக்கோம் கிடைக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நிச்சயமாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தால் நம்ம போவோம். ஒருவேளை அவர்கள் அது இல்லாமல் அவர்கள் வந்து எக்ஸ் தளத்திலேயோ அல்லது ஏதாவது வீடியோ வாயிலாகவோ அல்லது எப்படி அறிவிக்க போறாங்க அப்படின்றது தெரியல. அறிவிக்கிறாங்க. ஸோ அது நிச்சயமாக நமக்கு தகவல் இருந்தால் நிச்சயமாக அது அங்கிருந்து நிறைய தகவலை நம்ம கிடைச்சி சேகரித்து உங்கள் முன்னாடி கொண்டு வந்து சேர்த்துடலாம். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.